இது வந்திருக்கிறதெல்லாம் உங்கள் அப்பா எத்தனை பேர் கிராஜுவேட்? கை தூக்குங்க. ரைட், பெருசு. தூங்க தூங்க தூங்க. ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 20, 25 இருக்கலாம். உங்கள் தாத்தா எத்தனை பேர் கிராஜுவேட்? 3, 4. உங்கள் தாத்தா 4 பேர் தான் கிராஜுவேட். 5. இவ்வளோ பெரிய கும்பலில் 6 பேர், வெறும் 6 பேர் தான் பட்டதாரிகள். ஏன் மீதியெல்லாம் பட்டதாரிகள் அன்றைக்கி இல்லை? இங்கே தான் உங்களுக்கு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. ஒன்று, மொழியை மீட்க வேண்டும். இவ்வளவு படையெடுப்புகளிலிருந்து மொழியை மீட்க வேண்டும். ஏன் மொழியை மீட்கணும்னா, இந்த தாய்மொழி தான் என்னுடைய இனத்திற்கு அடையாளம், என்னுடைய இலக்கியங்கள் தான் என்னுடைய இனத்திற்கு பெருமை, இதை நான் அழிய விட மாட்டேன் அப்படி என்று சொல்லுவதற்கு ஒரு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. அது சொன்ன சமத்துவத்தை பேசுவதற்கு ஒரு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. சரி, சாதியால் மதத்தால் ஒடுக்கப்பட்ட ஒருவன் ஏழ்மையாக இருக்கிறான் அல்லவா, அந்த ஏழ்மையை போக்குவதற்கு, நீக்குவதற்கு ஒரு முயற்சி எடுப்பதற்கு இந்த இயக்கம் தேவைப்பட்டது. எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களும் ஏழையாக இருப்பதற்கு என்ன காரணம்? எல்லா பிற்படுத்தப்பட்டவர்களும் பெருவாரியானவர்கள் ஏழையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஜாதியால் ஏழையா, ஏழையால் ஜாதியா? இது ஆராயப்பட வேண்டும் ஒன்று. என் மீது ஏழ்மை திரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், என் தாத்தா இலங்கைக்கு ஓடிருக்கார், பிழைக்க வழி இல்லாமல் எங்கள் தாத்தா இலங்கைக்கு ஓடிருக்கார். ஏன்? அவர் பிறந்த சாதி. எந்த வாய்ப்பும் இல்லை அவருக்கு, நிலமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இலங்கைக்கு ஓடி பழச்சிருக்கார். அங்கே போய் சம்பாரிச்சு எங்கள் அப்பா வந்திருக்கார். எங்கள் அப்பா இன்டர்மீடியட் தான் படித்தார் அங்கே. அப்பா வந்து 10வது 12வது. அவருடைய பையன் நான். அப்போ எங்கள் தாத்தா தற்கூரியாக ஓடினார் சாதியால், ஏழ்மையால். நான் அவருடைய பேரை இன்றைக்கி சட்டத்தில் எம்எல் முடிச்சுட்டு 6 தடவை எம்பியாக இருந்துட்டு 3 தடவை கேபினட் மினிஸ்டராக இருந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறேன்.